कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा या देवी स्तूयते नित्यं विभूतये वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती ओम। पेज 21 எடுத்துக்கங்க. இந்த முதல் அத்தியாயம்னு கீழே போட்டுக்கோம். அது கீழே அர்ஜுன விஷாத யோகான்னு போட்டுக்கோங்க. இந்த புக் இந்த பாருங்க, இந்த பக்கம் பாஸ் பண்ணு, அப்படியே கொடுங்க, லெஃப்ட்ல கொடுங்க. ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः अर्जुन विषाद योगः। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामका पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्चय। So பகவத்கீதா இது எங்க வந்திருக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தியான ஸ்லோகத்துல மத்தியே மகாபாரதம். இது மத்திய மகாபாரதம், பாரதத்தினுடைய பகவத் மகாபாரதத்தினுடைய மத்திய அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அவர் யாரு அப்படின்னா துரியோதனன். ஏன் காரணம் அப்படின்னா பொறாமை தான் காரணம். பொறாமையினால அவனால எதுலயும் ஜெயிக்க முடியல. கடைசியில சூதாட்டம் பண்ணி வஞ்சகம் பண்ணி பாண்டு புத்திரர்களை ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க, அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணினாங்க, நீ 12 வருஷம் இது பண்ணும், வனவாசம் பண்ணும், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கணும், யாருக்கும் தெரியாம இருக்கணும். அப்படி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அஜ்ஞாதவாசத்துல திருப்பி 12+1. துரியோதனனுக்கு என்ன ஒரு அசெப்ட்னா, எப்படி கண்டுபிடிச்சலாம், நம்ம கிட்ட ரூலிங் இருக்கு, பவர் இருக்கு, இடையில கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசை. ஆனா இது அவனுக்கு துரதிருஷ்டமோ இவங்களுக்கு அதிர்ஷ்டமோ தெரியல. கடைசி வரைக்கும் இவங்க கண்டுபிடிக்க முடியாம 13 வருஷம் ஆயிடுது. அப்ப விராட ராஜ்யத்துல இருந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன், உன்னால ஆனது என்ன ஆனது பாத்துக்கோ. உடனே கிருஷ்ணனை தூதரை அனுப்புறாங்க. கிருஷ்ணனை போய் இங்க பாரு, நம்ம சண்டை வேண்டாம், சண்டைன்னா வேற யாராவது அந்நியர்கள் இருந்தா பரவாயில்ல, சண்டை போடலாம். எல்லாம் சொந்தக்காரங்க, அத்தை, சித்தி, மாமா, பிள்ளைங்க எல்லாம், தாத்தா, சித்தப்பா, கசின்ஸ் எல்லாம் சொந்தக்காரங்கள் ஆயிடுச்சு. அதனால சண்டை வேண்டாம், சமாதானமா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் ஏதோ சொல்லி கிள்ளி பாக்குறான். ஆனா துரியோதன புத்தி மங்கி போச்சு, அதர்மத்தோட உச்ச சாகி போயிட்டான். அவனை கட்டுடா அப்படின்ட்டான். கிருஷ்ணனே தூண்ல கட்டுறான் அப்படின்னா, கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, விடுக்குன்னு பெரிய ஆளாகி வெளியில வந்துட்டான். இப்ப கிருஷ்ணனே கட்டுன்னு சொன்னா அவன் புத்தி எப்படி இருக்கும்? அதனால உச்ச சாய்க்கு போய் சண்டை. அதுக்கப்புறம் தர்மன் அவன் பேரு தர்மன், யுதிஷ்டிரன் சண்டை வேண்டாம், கடைசியா சரி 5 ஜில்லாவது கொடு, நாங்க பொழைச்சுக்கிறோம். அப்படியே
சண்டை வேண்டாம், நீ தான் ஆளு. முடியாது. சரிப்பா 5 தாலுக்காவது கொடு. சரி 5 வில்லேஜ் கொடு. நாங்க எப்படியோ ஏற்கனவே அந்த காட்டுல பிறந்திருக்கோம், இப்ப வர இவ்வளவு வருஷம் ஆச்சு. ஏற்கனவே அந்த வாரணாவத்தை அடக்கமலைக்கு கொளிச்சு விட்டு பாதி வாழ்க்கை முழுக்க மேல போயிடுச்சு. அது எங்களுக்கு இந்த வாழ்க்கை சூட்டாச்சு, டோன்ட் வரி, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சொன்னா துரியோதன ஊசி இருக்கு பாருங்க, அது நுனி இருக்க இப்படி குத்தினா அதுல எவ்வளவு நிலம் கிடைக்குமோ அது கூட கொடுக்க மாட்டேன். உண்மையான நீ சக்தியால சண்டை போட்டுக்கோ, சண்டை போட்டு எடுத்துக்கோ அப்படின்னு. இப்ப என்ன எடுத்து இது குடும்ப சண்டையா போய் இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டையா மாறிடுது. இப்போ இவங்க சைட்ல சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால போன வகுப்புல நம்ம பார்த்தோம், இவங்க பட்டாலியன் இவங்க சேர்க்கறது அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய லெவல் ஆயிடுச்சு. அதுல கௌரவர்களுடைய சேனை 11 அக்ஷோனி, இவங்களுடைய சேனை 7 அக்ஷோனி தெரிந்தது. இப்படி ரூலிங் பார்த்து எப்பவுமே நிறைய இருக்கும். இவங்க ஆப்போசிட், ஆனா கூட இவங்க நல்லவர்கள் ஜெயிப்பாங்க, கிருஷ்ணன் இங்க இருந்த பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதுல 7 அக்ஷோனி சேர்ந்து கொடுத்து எப்படியோ அப்படி சேர்ந்து சண்டை 2 அணி பெரிய பிரம்மாண்டமான இது நடந்துட்டு இருக்கிறது. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இந்த யுத்தத்தை நீ பார்க்கறியா திருதராஷ்டிரா அப்படி சொல்லிட்டு வியாச பகவான் உனக்கு எக்ஸ்ட்ரா கண்ணு தரேன், யுத்தத்துல நீ நேரடியா பார்க்கலாம். திருதராஷ்டிரன் வியாசன் நமஸ்காரம் பண்ணி, நல்லதுதான் பார்க்க முடியல, என் குழந்தைங்களா சண்டை போட்டுக்கிறத நான் பார்க்க வேண்டாம், எனக்கு கண்ணு தரவில்லைன்னு. இதோ என் மந்திரி இருக்கான் சஞ்சயன், அவனுக்கு கொடுத்தா அவன் எனக்கு சொல்லட்டான். ஓகே, அப்படியே திருதராஷ்டிரன் கண்ணு குருடாவே இருந்தான். அது சஞ்சயன் நல்ல புத்திசாலி, ஒரிஜினலாவே புத்திசாலி, அவன் பொறுமைசாலி, விஷயம் அறிந்து சொல்வான், தர்மத்தோட உள்ள ஆளு, அதுதான் முக்கியம். அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதுல நியாயமா சொல்லணும், இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த சஞ்சயனுக்கு திருஷ்டி, ஞான திருஷ்டி எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா ஒன்லி ஃபார் காட்சி மாத்திரம் இல்ல. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கிளாஸ் இப்ப இங்க நடக்கிறது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிடும் சஞ்சயனுக்கு. சில பேர் வெளியே பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், உள்ளுக்குள்ள வேற மாதிரி நினைப்பான். இதெல்லாம் இருக்கிறது சஞ்சயனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு, யார் யாரும் என்னென்ன நினைக்கிறாங்களாம் தெரிஞ்சுட்டு. அது தெரியாத வரைக்கும் நல்லது, தெரிஞ்சுட்டுனா கஷ்டம் நமக்கு. சஞ்சயனுக்கு தெரிஞ்சுட்டு, அதனால இவன் எல்லா அந்த போருடைய விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வரான். சரி ஓகே ஓகே ரேண்டமா கேட்டுட்டு வரான். இவனுக்கு ஹோப் என்னன்னா திருதராஷ்டிரனுக்கு டெஃபினட்டா நம்ம தான் ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. 10வது நாள் யுத்தத்துல அதஹா பீஷ்மஹா, பீஷ்மன் விழுந்தான். அப்பதான் எழுந்து உட்கார்றான். என்ன சொல்லு, பீஷ்மன் வந்துட்டானா, பிதாமகன் விழுந்துட்டாரா? அப்ப முதல்ல இருந்து திருப்பி சொல்லு, என்ன நடந்தது? இப்பதான் ரியலைஸ் பண்றான். அதனால இந்த கதை முதல்ல ரேண்டமா போய் அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் திருப்பி கேட்ட உடனே திருப்பி ரீவைண்ட் பண்ணி, நம்ம ரீவைண்ட் பண்ண ஒரு கேசட்டை அதுல திருப்பி ரீவைண்ட் பண்ணி அந்த 10 நாள் கதையை சண்டையை திருப்பி ரிவைஸ் பண்ணி அப்ப சொல்றான். அப்பதான் இந்த 10 நாள் கதையை ரேண்டமா இப்படி கேட்ட பிறகு அப்ப கேட்கிறான், இந்த ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரன் உவாச்ச. திருதராஷ்டிரன் சொன்னான், சஞ்சயன் தான் திருதராஷ்டிரன் சொல்றான். இங்க திருதராஷ்டிரன் உவாச்சனா என்ன அர்த்தம், ஒரு புரியாத இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு சஞ்சயன் உவாச்ச சொன்னா புரியாது, சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொன்னா. இங்க திருதராஷ்டிர உவாச்சன்னா திருதராஷ்டிரன் சொன்னார் அப்படின்னு ஜனமஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னார், திருதராஷ்டிரன் சொன்னார். அப்ப ஜனமஜயன் யாரு அப்படின்னா பரிஷத்தோட புள்ள. பரிஷத்து யாரோட புள்ள, அபிமன்யோட புள்ள. அபிமன்யு யாரோட புள்ள, அர்ஜுனோட புள்ள. அர்ஜுனன் யாரோட புள்ள, கதை புரியுதுல. அப்படியே இந்த மிஞ்சினதுல பரிஷத்து தான் மிஞ்சினா அவனுடைய பையனுக்கு வைசம்பாயனர் என்ற வியாசருடைய சீடன் இந்த கதையை சொல்றாரு. ஓகே, அதனால இங்க திருதராஷ்டிர உவாச்சன் வருது. ஓகே, இது இன்ஃபர்மேஷன்.
இப்போ திருதராஷ்டிரன் சொன்னா சஞ்சயன் ரெண்டு பேரும் டயலாக் மாத்திரம் இப்ப புரிஞ்சுக்கிட்டா போறோம். என்ன சொல்றான் திருதராஷ்டிரன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரன் கூறினார், சஞ்சயா ஏ சஞ்சயா இங்க தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவ கிமக்குர்வத கிமக்குர்வத இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க விளக்கமா சொல்லு. தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் இந்த எடுத்தோன்னே தர்மக்ஷேத்ரே இந்த வேர்டு மங்களமானது. நீ பொருள் சேர்க்கலாம், எதை வேணா சேர்க்கலாம், அந்த சேர்த்த பொருள் ஆபத்து காலத்துல உதவுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா செய்த தர்மம் இருக்க, அந்த தர்மம் எப்பொழுதுமே கேட்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷகா, காப்பாற்றப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும். அதனால இங்க மங்களமா தர்மக்ஷேத்திரம் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல இந்திரன் இந்திரன் போன்றவர்கள் தபஸ் பண்ணின இடம் அது. இந்திரன் அக்னிலாம் அந்த தர்மக்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணின இடம். அந்த இடத்துல தர்மக்ஷேத்திரத்துல ஒரு இடத்துக்கு பேரு, ஒரு பிளேஸ்க்கு பேரு குருக்ஷேத்திரம் பேரு. குருக்ஷேத்திரம் சொல்லக்கூடாது, குரு கஷேத்திரத்துல சண்டை இல்ல, குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்துல அந்த இப்ப இருக்கிறது அந்த குருக்ஷேத்திரத்துல நான் அங்க போய் ஒரு மாசம் தங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன். நான் இப்ப பகவான் கிருஷ்ணா உபதேசம் பண்ணின அந்த இடத்துல ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த அபிமன்யு அடிச்சு வீழ்த்தின அந்த இடம், அந்த கிராமத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பூமி கந்த பூமியா இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. அப்படி அந்த தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரத்தில் இருக்க சமவேதா யுத்சவா, இந்த யுத்தத்திற்காக தயாராக இருந்த மக்கள் ரெண்டு பக்கத்திலும் உள்ளவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்றான், மாமகா மாமகா கிழக்குருவத்த அக்குருவத்த, மாமகானா என்னுடையவர்கள். இது ஏன் புத்தி தெரிஞ்சு போச்சு. பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்களும் இவனுடைய தான், இவன் தான் ராஜா, கார்டன் ஆல்சோ. அது மாத்திரம் பாண்டோட ராஜ்யம் தான் இது. ஆக்சுவலி என்னுடையவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லணும். இதுலயே அவனுக்கு புத்தியை தெரியுது. மாமக்கா கிமக்குருவத்த அக்குருவத்த, என்ன செய்து கொண்டார்கள், பாண்டவா ஏழச்ச, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன சஞ்சய உவாச்ச. சஞ்சய சொல்றான், சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா தூ பாண்டவாநேகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினார். சஞ்சயன் என்ன சொல்றாரு, ததா ராஜா துரியோதனஹா, ததா ததனா அப்பொழுது. அப்ப என்ன நடந்தது, எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு ரெண்டு பக்கம் அணிவகுத்து எல்லாரும் சண்டை போறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்துல துரியோதன ராஜா, ஏன் ரெண்டு பக்கத்துக்கு இப்ப பிரசன்ட் ராஜா வந்தா, இவனாலதான் பிரச்சனை, திருப்பி இந்த பசங்களை வரவிடக்கூடாது, அதுதான் சொல்ற. அதனால ராஜா துரியோதனா வியூடம் பாண்டவா நீக்கம், நல்லா அணிவகுத்து பெட்டாலியன் நின்று இருக்கிறது. அந்த பெட்டாலியன் நின்று இருக்க, அணிவகுத்து நின்று இருக்க அந்த பெட்டாலியன் பாண்டவ நீக்கம், அந்த படையை பார்த்து திருஷ்டுவாத்து பார்த்து ஆச்சாரியம் உபசங்கம்ய, அந்த படையை பார்த்துட்டு இந்த ராஜா துரியோதனா இந்த துரோணாச்சாரியார் குரு அவரை பார்த்து இவன் சொல்ற வசனம் அப்ரவீத், மேற்கண்ட வசனங்களை துரியோதனன் துரோணாச்சாரியர் கிட்ட பேசினான் அப்படி சொல்ற. அப்ப நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஒரு 3-11 வரைக்கும் துரியோதன உவாச்ச, துரியோதனன் சொல்றான். துரியோதனன் என்ன சொல்றான், ரெண்டு விதமா சொல்றான். ஒண்ணு, அவங்களுடைய எதிர்த்து தரப்பில் உள்ள படையினுடைய விஷயத்தெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் தன்னுடைய படையெல்லாம் சொல்றான். நேச்சுரல் தானே, இப்ப வந்து கிரிக்கெட்டோ விளையாடுறதோ இல்ல ஒலிம்பிக்கோ நடந்ததுன்னா ரெண்டு சைடோட இதெல்லாம் கமெண்ட் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இவன் சொல்றான், துரியோதனன் சொல்றான், இவன் பொறுத்துதான் இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு, அதனால இவனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவனை அறிமுகப்படுத்தி இவன் வந்து இவ்வளவு பெரிய படையெல்லாம் இருந்தும் கூட
பயம் உனக்கு இருக்கிறது. தர்மம் அங்கதான் இருக்கிறது, பகவான் அங்கதான் இருக்கு. நீ எல்லாத்தையும் அடைஞ்சா கூட நீ அதர்மமா இருந்தேன்னா கூடவே உனக்கு பயம் இருக்கும். நீ தர்மமா இருந்தேன்னா எப்பொழுதும் பயம் இருக்காது. ஆக்சுவலி பயந்துட்டு ஆனா தைரியமா சொல்றான். எப்படி சொல்றான்? 3வது ஸ்லோகத்துல இந்த துரியோதனன் மேற்கண்ட வசனங்களை சொல்லுகிறான். அதனால துரியோதன வாச்சை இப்ப சொல்றதெல்லாம் பஸ்ஸைதாம் பாண்டபுத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் சமும் வியூடாம் த்ருபத புத்ரேண தவ சிஷ்யேன தீமதாம். என்ன சொல்றேன்னா இந்த 20 ஸ்லோகம் வரைக்கும் சும்மா அங்கங்க அணிவகுப்பு, என்ன ஃபார்மேஷன் இருக்கு அணிவகுப்பு, இதுதான். இது பெருசா ஒண்ணும் கதை இல்லை. இந்த 20க்கு பிறகுதான் தத்துவம் வரப்போறது. அங்கதான் நமக்கு வாழ்க்கைக்கு அங்க அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதனால இந்த 20 ஸ்லோகத்தை அப்படி மெதுவா ஸ்பீடா போயிடுவோம். தெரிஞ்சுக்க ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அந்த 20க்கு பிறகுதான் சஸ்பென்ஸ் அப்படி திரும்புறது. கதை அங்க ஸ்டக்கப் ஆகி வண்டி நிற்கும். அதுக்கப்புறம் சில விஷயம் அங்கதான் உபதேசம் ஆரம்பமாகிறது. அந்த உபதேசம் ஆக்சுவலா உபதேசம் 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்தில் தான் உபதேசம் ஸ்டார்ட் ஆகிறது. 20 என்ட்ரி ஆகிறது. 20 என்ட்ரி ஆன பிறகு அவன் உபதேசம் பண்றான் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு. ஓகே, 2வது அத்தியாயத்துல 11 தான் அவர் 10 அத்தியாயத்துக்கு வந்த பிறகுதான் விஷயம் புரியுது. ஓஹோ, நம்மளால L+. அப்பதான் நம்ம குருவை தேடின்னு போவோம், நமஸ்காரம் பண்ணுவோம். அப்ப 11வது ஸ்லோகத்துல இருந்து 2வது அத்தியாயத்திலிருந்து உபதேசம் இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த 20ல இருந்து 2வது அத்தியாயம் 10 வரைக்கும் அர்ஜுன் தான் டாமினேட் பண்றான். அவன் தான் உலகத்துல நமக்கு துக்கம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, பெரிய தத்துவம் எல்லாம் பேசுவோம், நம்ம தப்பு தப்பா பேசுவோம். அது எப்படி தப்புன்றத கிருஷ்ணன் அதுக்கப்புறம் உபதேசத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதனால இந்த 20 ஸ்லோகத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்படியே போலாம். நம்ம இந்த 3வது ஸ்லோகத்துல துரியோதனன் என்ன சொல்றான்? தாங்கள் தங்களுடைய தீமதா சிஷ்யேன திரிபத புத்திரேன, திரிபத புத்திரன் அங்க திரிபத புத்திரனாகிய திருஷ்டத்யுமன் அந்த பாண்டவர்களுடைய அணிவகத்துக்கு கேப்டன், தளபதி. அவன் ஆர்மியை செட் பண்ணி வச்சுருக்கான். எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிஷ்யேன. யாருடைய சிஷ்யன்? தவ சிஷ்யேன, உங்க சிஷ்யன் தான். உங்க சிஷ்யன் யார் சிஷ்யன்? துருபத புத்திரன். துரோணாச்சாரியருக்கு துருபதனுக்கும் ஏற்கனவே பழைய பகமை இருக்கிறது. அது அப்படி இதுதான் வீட்டுல கூட அப்படி நைஸா சொல்லி விட்டுருவாங்க, இருப்பேத்துற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நமக்கு பிடிக்காத அங்க சின்ன பிடிக்க விடுறதுன்னு சொல்றது இது. அந்த மாதிரி இவன் நைஸா சும்மா இல்ல, துருபத புத்திரன், உனக்கு வேண்டாத ஆள் ஒருத்தன் உனக்கு சிஷ்யனா இருந்தவன், அவன் இப்ப எதிர்க்க தளபதியா இருக்கான், அவன் தான் கேப்டனா இருக்கான், அணிவகிச்சுட்டான். யூரானாம் பாண்டு புத்திரானாம், பாண்டவர்களுடைய அந்த அணிவகுக்கு, பாண்டவருடைய அணிவகுப்பை அவன் தான் மேற்கோள் பண்ணிட்டு இருக்கான். ஏதாம் சாதாரண இல்ல, ஏதாம் மகதீம் சமூம் பஸ்ய. நீங்க பாருங்க, பஸ்யன பாருங்க எப்படி இந்த ஏதாம் மகதீம், மகதீம்னா மிகப்பெரிய, சமூம் அப்படின்னா படையை, சமூம்னா படையை, பஸ்ய பாருங்க மிகப்பெரிய படைய இந்த திருஷ்டத்யுமன் தான் கேப்டனா இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு வச்சிருக்கான், அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த படையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க, சாதாரண இல்ல, ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. இப்பதான் அவன் எல்லாத்தையும் நோட் பண்றான். இவ்வளவு பெரிய பலமான ஆள்லாம் அங்க இருக்கிறது. இவன் இப்போ நீங்க சாரி வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி வாங்க போனா 2 சாரி இப்படி எடுத்து கையில வச்சுப்பாங்க. ஆனா 700 எடுத்தாங்க 10-100 சாரிய. எப்ப எவ்வளவு எடுத்தாலும் தன் சாரி இருக்க அதுல ஒரு திருப்தியா இருக்காது. இன்னொருத்தர் எடுத்தவங்க அதை கொடுங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இவன் ஏகப்பட்ட கும்பல் இருக்க, ஆனா
அதை விட்டுட்டான். ஆனா அந்த அலையில இருக்கிறது எல்லாத்தையும் இவன் படிச்சு தெரியுது. எனக்கு நேச்சுரல் ஹியூமன் சைக்காலஜி. அதனால இந்த 5, 6 இருக்க 4, 5, 6 முழுக்க அந்த அவனுடைய படையில இருந்த அத்தனை பேரையும் சொல்றான். ஓகே, வரிசையா யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படி இந்த வீரர்கள் சொல்றான். 4, 5, 6 அத்ர சூரா மகேஸ்வாசாம் பீமார்ஜுன சமாயுதீம் யுயுதானோ விராடச்ச த்ருபதஸ்ச மகாரதः திருஷ்டகேதுஸ்சேகிதானः காசிராஜஸ்ஸ வீர்யவான் குருஜித் குந்திபோஜஸ்ச சைத்தஸ்ஸ நரபுங்கவः யுதாமன்யுஸ்ஸ விக்ராந்தः உத்தமௌஜாஸ்ஸ வீர்யவான் சௌபத்ரோ த்ரௌபதேயாச்ச சர்வ ஏவ மகாரதாः. யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா அத்திர மகேஸ்வாசாக, அத்திர இந்த படையில எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னா மகேஸ்வாசாக, பெரிய பெரிய வில்லாளிலாம் இந்த படையில இருக்காங்க. மகேஸ்வாசாக. அதுக்கப்புறம் யார் இருக்கா, அவனுக்கு முதல்ல பயம் இருக்கிற ஆளு, ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்து அவனுக்கு பயமுறுத்தின ஆளு யாருன்னா பீம். பீம் ராத்திரியா அவனுக்கு கனவுல கூட பீமா வந்து பயமுறுத்துவான். அப்படிப்பட்ட அதனால பீமா அர்ஜுன, பீமா முதல்ல எடுத்தோட அவன் படையில பீமா தான் பலிச்சுன்னு தெரியலாம். பீமா அர்ஜுன சமாசூரா, பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் மாதிரி சமமான வீரர்கள் 1000 பேர் இருக்காங்க. பீமனுக்கும் அர்ஜுனன் மாதிரி சமமான வீரர்கள் 1000 பேர் அந்த பக்கத்துல இருக்காங்க. யார் யார் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன். யுயுதான விராடச்ச, யுயுதான விராடச்ச. யுயுதானா யாருன்னா சாத்திகி, கிருஷ்ணனுடைய கசின் அவர் சாத்திகி. சாத்திகியும் விராடச்ச, விராடனுடைய ராஜனும், விராடபுர ராஜனும் யாரு. அதுக்கப்புறம் மகாரதா துருபதச்ச, மகாரதியான ராஜா துருபதனும் உள்ளனர். இது மகாரதா இருக்கிறது. சோ ரதி மகாரதி இருக்கிறது. மகாரதினா என்னன்னா அது அடையாளம். யார் ஒருத்தர் மகாரதினா 10,000 பேருக்கிட்டோட சண்டை போட்டு, ஒரு ஆளு சிங்கிள் பர்சன் 10,000 பேரோட சண்டை போட்டா அவனுக்கு பேர் மகாரதி பேர், மகாரதி அவனுக்கு பேர். ஓகே, சோ அந்த மாதிரி இவங்க வந்து 10,000 பேரை ஒரே ஆளு சமாளிக்கக்கூடியவர்கள் இவங்க. மகாரதியான ராஜா துருபதன் உள்ளனர். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க கேளுங்க. இவன் சொல்ற யாருக்கு சொல்றாங்க, குரு திருதராஷ்டிரன் சொல்றாங்க. துரியோதனன் வந்து துராசர், இவனுக்கு பாக்கிற கண்ணா அவனுக்கும் பார்க்காத உபச்சாரத்துக்கு சொல்றான். இல்ல ராஜா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் இருந்தா கூட நான் சொல்றேன், நான் அப்படி சொல்றேன். திருஷ்டகேது சேகிதானச, திருஷ்டகேதுவும் சேகிதானனும் அந்த அணியில இருக்கிறார்கள். அவனும் பெரிய ஆளு. வீரவான் காசிராஜா, வீரவான் காசிராஜ் பலசாலியான காசிராஜா அந்த பக்கத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க கேளுங்க. குருஜித் குந்தி போஜச்ச, குருஜித் மகாராஜாவும் குந்தி போஜனும் இருக்கிறாங்க. குந்தியோட தோப்பனர். நரப்பூங்கோட சைப்பேச்ச, நரப்பூங்கோட மனிதர்கள் சிறந்த சைப்பானும் அந்த சைட்ல தான் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. நமக்கு மகாபாரத்துல இருக்க வீரர்கள் இவங்க. வீரவான் நரப்புங்கவக சைப்பச, மனிதர்கள் சிறந்த சைப்பேனும் விக்ராந்த யுதாமன்யுச்ச, விக்ராந்தனா பராக்கிரம் மிகுந்த யுதாமன்யு, அபிமன்யு கூட இது யுதாமன்யுன்னு வேற ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வீரவான் உத்தமௌஜாச, உத்தமௌஜாசன் ஒரு ராஜா, அவன்
அவன் வீரியம் உடையவன், பலசாலி, அது இருக்கான். அதுக்கப்புறம் யார் இருக்கான்? சௌபத்ரச்ச, சௌபத்ரச புத்திர சௌபத்ரச, யாரு? சுபத்திரருடைய குமாரன் அபிமன்யு. அபிமன்யு இருக்கான். இங்க இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்ற அபிமன்யு ரொம்ப பெரிய ஆளு. இந்த அபிமன்யு இருக்கான ஷார்ட் லைஃப், ஆனா பிரைட் லைஃப். பலவிதமான கதாபாத்திரம் இருக்கிறது. ஒண்ணு நொந்து போய் அழுது செத்து போற கதாபாத்திரம் இருக்கு, சிலது கடைசி வரைக்கும் ஃபைட் இருக்கிறது. இந்த அபிமன்யு இருக்கான அந்த மகாபாரதத்துல வெரி பிரைட், வெரி சின்ன பையன் இருக்கும் போது பிறக்கும் போதே சுறுசுறுப்பாருன்னா ஷார்ட் லைஃப் அண்ட் பிரைட் லைஃப். கல்பனா சாவ்லா மாதிரி. ஓகே, அந்த மாதிரி அபிமன்யு. அது திரௌபதியாக, திரௌபதியோட 5 குமாரர்களும் இதுல இருக்கிறாங்க. ஓகே, சர்வே மகாரதா, சாதாரண இவங்க எல்லாருமே அபிமன்யு, திரௌபதியோட 5 புத்திரர்கள் எல்லாரும் மகாரதர்கள். அதனால அர்ஜுன், பீமன் அர்ஜுனுக்கு சமமானவர்கள் எல்லாரும் சந்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்காங்க. இந்த 4, 5, 6ல எல்லாரையும் பத்தி லிஸ்ட், பெரிய லிஸ்ட் ஒப்படைச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்போ நம்மோட படைக்கு வருவோம். நம்மோட படையில யார் யார் இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்மாகம் தூ விசிஷ்டாயே நிபோதத்விஜோத்தமாம் நாயகா மம சைன்யஸ்ய சஞ்சாதம் தான் பிரதீமிதே. திஜோத்தமனா அதாவது 2 வாழ்க்கையை புனர்ஜென்மம் எடுத்தவர்கள். யார் எடுத்தவங்க? யார் ஒருத்தர் சாதாரண வாழ்க்கை இருந்துட்டு அதுக்கப்புறம் பூணல் போட்டிருக்காங்க, அது மறுஜென்மத்துக்கு சமானம். திஜோத்தமா, பிராமண சிரேஷ்டர்களில் சிறந்த தவசிரேஷ்டரான துரோணாச்சாரியர் அவர்களே, துஜோத்தமா, அவரை குடிக்கிறது அந்தனர்கள் சிறந்தவரே. அஸ்மாக்கும் தூ, நமது அணியில கூட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ஏன் விசிஷ்டாக சந்தி, சந்தி சேர்த்துக்கணும். ஏன் விசிஷ்டாக சந்தி, எந்த பிரதான யுத்த வீரர்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி வீரர்கள் தான் நிபோதகா, அவர்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிபோதகா, தெரிந்து கொள்ளுங்கள். மம சைன்யஸ்ய நாயகாக, அங்க மரியாதை சொன்ன அஸ்மாக்கம், நமது அணியில கூடன்னு சொன்னா மரியாதை. அதுக்குள்ள புத்தி ஏற்கனவே ஒரிஜினல் புத்தி வந்தது. மாமா மாமா என்னுடைய சைன்யத்துல அவருக்கு சேர்த்து தானே இருக்காரு, மாமன் சொல்லணும்ல. அப்பப்ப சொன்ன வீட்டுல இருக்கும்போது பேசும்போது நம்ம குடும்பம் சொன்னா, என்னுடைய வீட்டுல அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுல அப்படி சொல்லணும். புரியுதா? நம்ம சொந்தக்காரங்க பேசணும், அப்படி சேர்த்துக்கணும். ஏன் பிரிக்க கூடாது? எப்ப பிரிக்கிறோமோ அது துக்கம், சேர்த்துக்கிறது தான் நல்லது. மம சைன்யஸ்ய நாயகா, என்னுடைய படைத்தலைவன், படைத்தலைவர்களா யார் யாரு, சேனாதிபதிகளா யாரு, பெரிய பெரிய ஆளா தான் நேத்தே, அவர்களை பற்றி தே உங்களுக்கு சஞ்சாத்தம், சும்மா கவனத்திற்காக உபச்சாரத்துக்காக பிரதீமி நான் சொல்கிறேன், நீங்க தயவு கூர்ந்து கேளுங்கோ. நம்ம படையில என்ன இருக்கிறது அப்படின்றத சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ஸ சமிதிஞ்சயஹம் அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச சௌமதஸ்திஸ்ததைவ ச. இப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுறேன். பகவான் நீங்களும் இருக்கீங்க, அப்படிதான் சொல்லுங்க. நம்மளெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எழுத்தாளுகிட்ட துரோணாச்சாரியர் பெரிய ஆளு குரு. இப்ப அணிவகுத்திருக்க 2 சைட்ல இருக்கிற மகாரதர்கள்லாம் யார்கிட்ட ட்ரைனிங் ஆனுங்க?
துரோணாச்சாரியர்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க. பவான் நீங்க இருக்கீங்க, முதல்ல ஃபீஸ் சொல்லுங்க. எப்ப யார் லீட் பண்றாங்களோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் இது ஐஸ் வைக்கணும், அப்பதான் காரியம் நடக்கும் இல்லையா? அதனால பவான் நீங்க இருக்கீங்க, தாங்கள் துரோணாச்சாரியர் இருக்கீங்க. வேற யாருக்கா? பீஷ்மாச்ச, பிதாமகர் பாட்டனார் பீஷ்மாச்சாரி இருக்கிறாரு. அப்புறம் யாருக்கா? கர்ணச்ச, கர்ணன் இருக்கான், சூரியகுமாரன் கர்ணன் இருக்கான். இவனுக்கு திமிரே என்னன்னா இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் அழிக்க முடியாது யாரும் ஒருத்தரும். இந்த 3 பேர் இருக்கிறதுனால அசாத்தியமான தைரியம் வந்துட்டு. ஏழை கசிப்புன்னு ஒருத்தர் தான். அந்த ஏழை கசிப்பு வரம் வாங்கினதுன இந்த வரம் தான் அவனை திமிர்த்தனமா ஆக்கிச்சு. அந்த மாதிரி இந்த 3 பேரையும் யாரும் அழிக்க முடியாது. இந்த 3 பேர் இருக்க வரைக்கும் நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட்ல கணக்கு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கர்ணன் தான் அப்பதான் சொல்லுவான், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடும். ஒரு இடத்துல கூட அவன் ஜெயிக்கல, அதனால அர்ஜுன் தான் ஜெயிக்கலாம். அதனால அப்படி சொல்ற. வேற யார் இருக்காங்க? சமித்திஞ்சய கிருபச்ச. சமித்திஞ்சயனா ஒருத்தரும் ஜெயிக்க முடியாத, எப்பவுமே தோற்க முடியாத, யாராலையும் ஜெயிக்க முடியாது, எப்பயும் ஜெயிக்கக்கூடிய அவர் யாருன்னா கிருபாச்சாரியார் நம்ம சைட்ல இருக்கிறாரு, அவர் பாருங்க அப்படின்னாரு. ஏன்னா இவ்வளவு அடமொழிலாம் ஏன் சொல்றேன்னா கிருபாச்சாரிய சொந்தக்காரர் துரோணாச்சாரியருக்கு. புரியுதுல? அதான் கிருபாச்சாரியோட பொண்ணுதான் எடுத்திருக்காரு இவரு. ததாயவ அவ்வாறே அஸ்வத்தாமா விகர்ணச்ச. அஸ்வத்தாமா அவரோட புள்ள சாதாரணம் இல்ல, அவரும் பெரிய ஆளு அஸ்வத்தாமா. கடைசியில யுத்தத்துல போய் எல்லாத்தையும் பிரம்மாஸ்திரம் போட்டு கடைசி கொஞ்சம் நெஞ்சவர்களையும் செத்து சாகடிச்சான் அஸ்வத்தாமா. விகர்ணச்ச இருக்கிற அந்த கூட்டத்திலே ஒரு நல்ல ஆளு ஒருத்தன் தான். விகர்ணச்ச நல்ல மனுஷன், துரோணனோட தம்பி, ஒரே ஒரு நல்ல பையன், அந்த பக்கம் பிறந்துட்டான். சௌமதத்திகி, சௌமதத்திகின்னா சோமதத்தனுடைய மகன் குரு சிரவஸ். குரு சிரவஸ் பெரிய ஆளவன், அவனும் அவன் இருக்கிறான். வேற யார் இருக்காங்க அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. அன்யே ச பகவசூராம் மதர்த்தே தக்த ஜீவிதாம் நானா சஸ்திர பிரகரணாம் சர்வே யுத்த விசாரதாம். சோ அது மாத்திரம் இல்ல, இவன் சொல்ற இங்கே துரியோதன டிக்ளேர் பண்ணி சொல்ற, மதர்த்தே எனக்காக 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 உயிரே விடுவான். இவன் இருக்கானு எனக்காக உயிரே விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. வசனம் இல்ல, டைலாக். அதுபோல இவன் சொல்றான் மாறு கட்டி, மதர்த்தே தே எனக்காக இவர்கள்லாம் உயிரை விட்டவர்கள் முடிவு பண்ணிட்டான். தெட்ட ஜீவிதாக உயிரை விட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல அபசகுணமா பேசுறான். இதுல தெட்ட ஜீவிதாக இந்த பலி ஆடுலாம் போகும் இப்படி முன்னாடி. ஓகே, ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது, இடியட் ஆடு. ஒரு ஆட்டை பலி போட்டோம்னா அது அப்பவே புத்திசக்திமா கட்ட அழுத்துன்னு ஓடிடாது, ஓடாது, இப்படி விடணும். இப்படி இப்படி ஆட்டம் அம்பா சொல்லிட்டார், அப்பா சொல்லிட்டாளா, எல்லாருமே இப்படி ஆட்டம். பக்கத்துல யாராவது இப்படி இப்படி ஆட்டினா அவங்க வெட்டிடணும், அப்பதான் தெரியும் ஆட்டோட உயிர். அதனால இது போய் எல்லாம் உட்கார்ந்து நின்று இருக்காங்க எல்லாரும், ஒரு பெரிய கும்பல். இதெல்லாம் சொல்ற மதத்தை ஜீவித தெக்தாக என்னோட உயிரை விடுறதுக்கும் தயாராக வந்திருக்கிறார்கள் இந்த இவர்களாம். எப்படிப்பட்டவர்கள்? அந்நிய பகவத் சூராச்ச, வேற வேற சூரர்கள் வீரர்கள் அப்படி வேற அணிவகுத்து கூடியிருக்காங்க. நானா சஸ்திர பிரகரணாக, நானா பற்பல பலவிதமான அஸ்திர சஸ்திரம் எல்லாத்தையும் இதெல்லாம் வில்லு ஏந்தி கத்தி ஏந்தி தேர்ல குதிரையில யானையில எல்லாம் காலாட்படல எல்லாம் 4 படம் அணிவகுத்திருக்கிறது. இந்த மாதிரி போர் வீரர்கள் தயாரா இருக்காங்க. சர்வே யுத்த விசாரதாக, இவர்கள் எப்படிப்பட்டிருக்காங்க? சர்வே அனைவரும் யுத்தத்தில் ட்ரைனிங் ஆனவங்க, சும்மா அல்ப சொல்பமானவங்க இல்ல,
எல்லாம் திறமையானவர்கள், பராக்கிரமசாலிகள், சர்வே யுத்த விசாரதாக, அப்படிப்பட்டவர்கள் ஒன்னா கூடி இருக்கிறார்கள் அப்படி சொல்றான். வேற என்ன சொல்றா? அது மாத்திரம் இல்ல, அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். நம்முடைய படம் இருக்க பீஷ்ம அபிரக்ஷிதம், பீஷ்மரனால அபிரக்ஷிதம் நன்கு காக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோல் ஆர்மி பீஷ்மருடைய தலைமையில இது நன்கு பலத்தோடு காப்பாற்றப்பட்டிருக்கு. அஸ்மாக்கம் தத்பலம், நம்முடைய அந்த படைபலம், பலம்னா படைபலம், அந்த நம்முடைய படைபலம் எவ்வளவு தூரத்துக்கு அபர்யாப்தம். அபர்யாப்தம்னா அளவில் அடங்காதது. ஏன்னா இது 11 அக்ஷனி கொண்டது இந்த அணு. எங்க பார்த்தாலும் ஜனத்திரள் இருக்கிறது. அந்த மகாபாரத யுத்தத்துல 40 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதுதான் அவ்வளவு பேர் கூட்டிருக்காங்க. அதுல மெஜாரிட்டி இந்த எங்க பார்த்தாலும் தலைகள் குவிஞ்சிருக்கிறது, அளவில் அடங்காது, என்னவே முடியாது அப்படி இருக்கிறது. அந்த பக்கம் ஆப்போசிட்ல எப்படி இருக்கிறது? பீமாபிரக்ஷிதம். அங்க யார் யாரும் இருக்காங்க, இவனுக்கு நடுக்க முழுக்க பீமன் தான். ஏன்னா பீமன் தான் 100 பேரையும் கையாலே அடிச்சு கொள்றான். இந்த 100 பேரை என்ன பண்ணினீங்க, இந்த திரௌபதி அவமானப்படுத்துறது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நினைச்சு பிளாஷ்பேக் பண்ணி ஒருத்த அடிக்கா. தாவி துச்சாதன் வந்தா இப்படி உட்கார திரௌபதியை எப்படி காட்டினா, அந்த தொடைய பிறந்த ஒண்ணு என்ன பண்றான் பார் அப்படின்னா, ரத்தத்தை குடிச்சிடறேன் அப்படின்னு. அதனால பீமனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். பீமன் சொன்னாலும் பயங்கரம்னு அர்த்தம், அந்த பேருக்கே பயங்கரம். அதனால பீம அபிரக்ஷிதம் ஏதேஷாம், இவர்களுடைய இதம் பலம் பர்யாப்தம், இவர்களுடைய பலம் பர்யாப்தம், நம்முடைய பலம் அபர்யாப்தம். அவங்களுக்கு அளவு அடங்கினது, நம்மது எல்லாம் இருக்கிறது. ஆனா கூட அவங்களுக்கு கொஞ்சமா இருந்தா கூட பலம் பீமா இருக்கிறதுனால ஜெயிச்சுவாங்க போல இருக்க ஆச்சாரியர் அவர்களை அப்படின்னு நடுங்கின்னு சொல்றான். அப்படி நினைக்கா சொல்றான். அதனால கடைசியில சொல்றான், கடைசியில என்ன சொல்றான், கடைசியில சொல்லி முடிக்கிறான் இவரு. இதெல்லாம் சொல்லி கை கொஞ்சம் அந்த ஷேக் ஆகுறது, ஃபேஸ் எல்லாம் தெரியுது, துரோணாச்சாரிக்கு தெரியுது. அந்த பக்கம் பீஷ்மா பாக்குறாரு, பீஷ்மாவும் தெரியுது வாய் பேசுறதோட கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அங்கதான் தர்மம் வேலை செய்யுது, ஸ்ட்ரென்த் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில அந்த இடத்துல அடிக்க வரும். என்ன சொல்றான் 11வதுல கடைசியில சொல்லி முடிக்கலாம். அயனேஷு சர்வேஷு யதா பாகமவஸ்திதாஹம் பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. ஓகே, சோ இப்போ சர்வேஷு அயனேஷு இப்ப என்ன சொல்ற, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இவன் தான் ராஜா, கேப்டன், கேப்டன் இல்ல ராஜா. அதனால என்ன சொல்றான், சர்வேஷு அயனேஷு எல்லா விதமான போர் முனைகள். அங்க பழைய காலத்துல யுத்தம் வேற வேற. இப்ப கருடன்னு வச்சுக்கோங்க, கருடன்னா எதிர்த்த சைடு சர்ப்பம் இருக்கும், அது மாதிரி வேற வேற யூகம் அமைப்பாங்க. அது மாதிரி எல்லா விதமான கார்னர் இருக்கும். அனைத்து போர் முனைகளிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். யதா பாகம், யதா யதா பாகம் அவஸ்திதா, அவங்க தத்தம் இடத்துல இருந்தபடியே இருந்து பவந்த சர்வே ஏவகி, நீங்க அனைவரும் பீஷ்மம் ஏவ, பீஷ்மரையே காப்பாற்றணும். அபிரக்ஷந்து, 4 புறங்களையும் பீஷ்மரை நம்ம விட்டுட கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பீஷ்மன் விழுந்துட்டானா நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா பீஷ்மனை நம்ம காப்பாற்றணும். அந்த ஆப்போசிட் சைட்ல யாரு இம்பார்ட்டன்ட் பர்சனோ அவனை அடிச்சு கொள்ளணும். அவன் அடிச்சு கொண்டுட்டா நீங்க எல்லாம் சரியாயிடும். ஓகே, அந்த மாதிரி பீஷ்மரை நீங்க எல்லாரும் காப்பாத்துங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன பீஷ்மர் பாட்டனார் அப்படி பாக்குறாரு. பெற எத்தனை சண்டை நான் பார்த்திருக்கேன் நானு அப்படி சொல்லிட்டு அவர் யுத்தத்தை துவக்கி வைக்கிறார் வெற்றிகரமா. 12வது ஸ்லோகம்.
தஸ்ய சஞ்சனகன் ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமகம் சிம்மநாதம் நினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சோ பீஷ்மாச்சாரி இதுக்கு பிறகு பிரதாப், இதெல்லாம் பீஷ்மாச்சாரிய சொல்றது. பிரதாபான் குருவிருத்த பிதாமக. பிரதாபான்னா பராக்கிரமம் பொருந்திய, குருவிருத்தா, விருத்தனா கிழவன், வயோதிகன். எப்படிப்பட்ட வயோதிகன்? குருவிருத்தா, குரு வம்சத்தினுடைய மூத்தவர், அப்படிப்பட்டவர். பிதாமக, பாட்டனாராகிய பீஷ்மா. தஸ்ய, தஸ்யன கஸ்ய, இங்க அர்ஜுனன், அர்ஜுனன் துரியோதனனுக்கு எடுத்து சொல்றார். ஹர்ஷம், ஹர்ஷம் சஞ்சனய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹர்ஷம்னா சந்தோஷப்படுத்துறது, சந்தோஷப்படுத்தி உற்சாகம் வர மாதிரி பேசுறார். கவலைப்படாத, உச்சைகி சிம்மநாத வினத்திய. உச்சைகி சிம்மநாத வினத்தியன்னா உரத்த குரல்ல சிம்மநாதம், சிம்ம மாதிரி கர்ஜனை பண்றார், கர்ஜிக்கிறார், சத்தம் போட்டு. வினத்திய கர்ஜித்து. சங்கம் தத்மௌ, சங்கம் தத்மௌன்னு தன்னுடைய சங்கம் எடுத்து முழங்கினான். சங்கே முழங்குன்னு, சங்கம் முழங்கணும்னா அவர்தான் எட் ஆஃப் த வார், த ஹோல் பலவிதமான வார கண்டவர், மூத்தவர் அவர் தான். அவர் வார துவக்கி வைக்கிறார், பெருசா துவக்கிறோம்னா அவங்க சைட்ல இவங்க சைட்ல எல்லாம் தார தப்பட்ட எல்லாம் அடிச்சு முழங்குறாங்க. எல்லாம் என்ன பாத்தியா, நாங்க இப்ப வரும்போது லேட் ஆச்சு. அதுதான் வரும்போதே தார, பேரிக்கை, நாதஸ்வரம், சைட் ட்ரம், பாஸ் ட்ரம் எல்லாம் ஒரே கரகோஷம், டான்ஸ் நடுவில் நின்றுக்காரு. வேடிக்கை வெடியெல்லாம் வெடிச்சு அப்படி வந்தோம் நாங்க இப்ப வரும்போது. அதுதான் இவர் சம்பவம், அதுதான் நடந்தது. எப்படி நடந்தது? 13வது சங்காசபேர்யஸ்ச பனவானக கோமுகாஹம் சகசைவாப்யகன்யந்த சசக்தஸ்ததுமுலோ பவத். இதுக்கு பிறகு என்ன நடந்தது? சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, சங்கா பேரியஸ, பெரிய பெரிய சங்குகளும் பேரிகைகளும் முழங்குது. பேரிகைன்னா ஒரு விதமான சவுண்ட் வரும், உற்சாகமான சவுண்ட் வரும், யுத்த சவுண்ட். பேரிகை கொட்டலாம் பாரதியார் பாடுறார். அந்த பேரிகை எல்லாம் முழங்குறது. அப்புறம் பனவா ஆனக்கு கோமுகா. பனவான்னா பாஸ் ட்ரம், பனவா பெரிய ட்ரம்ஸ். ஆனக்குன்னா சைட்ரம். ஓகே. கோமுகான்னா இந்த கொம்பு ஊதுறது, பெருசா இருக்கும் கொம்பு. அந்த இது நீங்க போய் ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா பெருமாளுக்கு அந்த இது வரும்போது ஊதுவாங்க, பெருசு பெருசா. ஆமா, அது பிரமாதமா இருக்கும். அந்த இது தார தப்பட்ட பற ஒழிக்கிறது, பேரிக்கை ஒழிக்கிறது எல்லாம் பக்கம் ஏகப்பட்டது. சகசா ஏவ எல்லாம் சேர்ந்து ஒரே சவுண்ட், ஆரவார சவுண்டு. அப்பியன் அந்த முழங்கின சசப்த சசப்த துமுல அபவத்து. அந்த சப்தம் எப்படி இருந்ததா? ஆரவாரமா இருந்தது. ஒரு பக்கம் ஆரவாரமா இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமா இருக்குது. அந்த யுத்தத்தினுடைய டென்ஷன் எல்லாம் தப்ப அடிப்பான். நீங்க சும்மா இந்த கால மாடு அடக்கிறது இருக்குல்ல, மதுரையில போய் பண்ணீங்கன்னா அதுக்கு ஜல்லிக்கட்டு அடிப்பான். இல்ல அடிக்குமா சும்மா சும்மா பார்த்துட்டு இப்படி கை முறுக்காயிடும். இவனும் பிடிக்கிற மாதிரி இப்படி இருப்பான், முன்னாடி பிடிக்கிற வேலையா இருப்பான், புடிவான். அந்த மாதிரி தூரத்தை பார்க்கறவங்க கூட இந்த சும்மா சுணங்கி இருக்கவங்க எல்லாம் கூட இந்த சங்கு ஊதுறவங்க எல்லாம் வேறு உறுப்பாயிட்டான். எல்லாம் ஆரவாரம் பெருசா நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? 14வது ஸ்லோகம். இங்கதான் இந்த பழைய சினிமா படத்தெல்லாம் இந்த ஹீரோ இருக்காங்க, கதாநாயகனை உடனே காட்ட மாட்டான். இப்படிலாம் கொஞ்ச நேரம் எல்லாம் காட்டின உடனே
அதுக்கப்புறம் காரை காட்டுவான், அதுக்கப்புறம் டிரெஸ் காட்டுவான், அப்புறம் காலை காட்டுவான். அப்படியே மெதுவா வந்து அப்படியே அந்த ஹீரோ வந்து நிப்பாரு. இப்ப இந்த 14-13 ஸ்லோகத்துக்கு பிறகு ஹீரோ இறக்குறாங்க. ததஸ்வேதைர்ஹைர்யுக்தே மகதி சந்தனஸ்திதோ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹ. ததஹா இதற்கு பிறகு ஸ்வேதைஹி ஹைஹி, ஹைஹின குதிரை, அப்படின்னா குதிரை, ஹெய்கின குதிரைகள். ஓகே, எப்படிப்பட்ட குதிரைகள்? ஸ்வேதைஹி, ஸ்வேதாம்பரா, ஸ்வேதாம்பரா சரஸ்வதி. ஓகே, பீதாம்பரதாரி ஸ்ரீகிருஷ்ணா. ஓகே, ஸ்வேதை இப்ப கிருஷ்ணன் ஓட்டிட்டு வந்த குதிரை வெள்ளை குதிரைகள், வெள்ளை குதிரைகள். அந்த குதிரைகள் தூக்கப்பட்டு யுக்தே, யுக்தன பூட்டப்பட்ட, மகதி ஹந்தேன அப்படின்னா தேர், ரதத்துல, உயர்ந்த ரதத்துல, நல்ல மெஜஸ்டிக்கான ரதம் அது. அந்த ரதத்துல பார்க்கிற கம்பீரமா இருக்கு. அந்த ரதத்துல பூட்டின குதிரை தேரு, அந்த குதிரை தேர்ல இருக்கிற கிருஷ்ணன், அதுல இருக்க அர்ஜுனன். இதுதான் இன்னும் வரைக்கும் சந்திர சூரியன் 5 பேர் இருக்கும். அதான் முதல் ஸ்லோகத்தில் சொல்றேன், எத்தனை எத்தனை கிருஷ்ணனோ அங்க எங்க தனுர்தர பார்த்து இருக்கணும், அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும், நீதி இருக்கும், புகழ் இருக்கும். அப்படிலாம் அதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கும் அந்த போட்டோ. மகதி சந்தனே உயர்ந்த ரதத்தில் ஸ்திதோ மாதவஹா, யார் இருக்கா? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அப்படி கல்ல சிரிச்சு எப்படி இருக்கா? ஸ்மைல் பண்றான். அப்படி அது எப்பவுமே ஸ்மைல் தான். அப்படி அந்த பாண்டவ எல்லாம் யுத்தத்துல டென்ஷனாக இவன் மாதிரி எப்பவுமே ஸ்மைல், ஒரே விதமா இருக்கான். ஸ்தித மாத்தவஹா அமர்ந்திருக்கான். பாண்டவாச்சேவ, பாண்டவாச்சேவன்னா பாண்டவன் நீங்க சொல்றது அர்ஜுனன். அர்ஜுனன் உட்கார்ந்திருக்கான். இவங்க 2 பேரும் திவ்யோ சங்கோ பிரதத்மதுஹு, திவ்யமான சங்கை எடுத்து ஊதினார்கள், முழங்கினார்கள். அப்படி சொல்லிட்டு 14 இவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. பண்ணின உடனே அதுக்கப்புறம் இவங்க முதல்ல அர்ஜுனனை சங்க ஊதணுன்னு மற்றவர்கள் எப்படிலாம் சங்க வந்து முழங்கினார்கள். அப்படி 15-16 இவங்க சைட்ல இருக்க எப்படி சங்க முழங்கினார்கள். பாஞ்சஜன்யம் ரிஷிகேசஹம் தேவதத்தம் தனஞ்சயஹம் பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்ம திருகோதரஹம் அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹம் நகுலः சகதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. முதல்ல வந்து யார் எடுத்து ஊதுறான்னா ரிஷிகேஷா. ரிஷிகேஷகான கிருஷ்ணனுடைய பேரு. ரிஷிகேஷ் அல்ல, ரிஷிகேஷா. ரிஷிகேஷகான்னா அவன் எப்பேற்பட்டவன்னா கிருஷ்ண பரமாத்மா. ஏன் அவனுக்கு அவ்வளவு ஸ்மைல் இருக்குன்னா சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. அவன் வந்து 5 சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அந்த 5 இந்திரியங்களும் அவன் சொல்றபடி கேட்கும். நம்மோட 5 இந்திரியங்களும் அது சொல்றபடி நம்ம கேட்போம். பாத்தீங்கன்னா இந்த டாக் வந்து இந்த வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள அவங்க கையில நாய் இருக்கும். அப்புறம் ரோட்ல போகும்போது அவங்க கையில இவர் இருப்பார். அது எங்கெல்லாம் குப்பை மட்டும் போது இவர் அங்க போவார். நம்ம இந்திரியம் அப்படி இருக்கிறது. ஓகே, ஆனா ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்திரியம் அவன் கையில இருந்தவன் தான். அதனால ரிஷிகேஷா அப்படின்னு அர்த்தம். அவன் எந்த சங்க ஊதுறானா?
பாஞ்சஜன்ய சங்கம் எடுத்து ஊதினான். பாஞ்சஜன்ய சங்கம் எடுத்து அந்த முழங்கினான். அவன் முழங்கினவங்க அதுக்கு அடுத்தது வாசவன் அவர் முழங்கின அந்த பாஞ்சஜன்ய சங்கம் ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணன் அந்த வாசிக்கிறதே பெருசா இருக்கும். அந்த சங்கெல்லாம் எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். இங்க இருக்கா தெரியல, அதுக்கு தம்மு இருக்கணும். நீங்க எடுத்து ஊதுனீங்க நீங்க என்கிட்ட ஒரு இது இருக்கு, சங்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் சங்கான ஒரு இருக்கிறது, பியூகுல், அதுக்கெல்லாம் ட்ரம்பட், அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். அதெல்லாம் ஸ்லோகம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது. ஓகே. சோ தனஞ்சய தேவதத்தம் தத்மௌ. தனஞ்சயா தேவதத்தம். தனஞ்சயன் யாருங்க? தனஞ்சயன் அர்ஜுன். அவன் எல்லா இடத்துலயும் போய் ஜெயிச்சுட்டு நிறைய சாதனை ஆர்டினரி பண்ண தனஞ்சயன். அவன் தனஞ்சயன். அவன் என்ன சங்கு ஊதுறான்? தேவதத்த சங்கு ஊதுறான். பீம கர்மா விருகோதராக மகாசங்கம் பௌன்றம் தத்மோ. சொல்லும் போது அரைமொழி படிச்சு வருது பாருங்க. பீம கர்மா. பீம கர்மானா பயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவன். விருகோதரா. விருகோதரனா விருகோதர, இந்த விருகோதர இருக்க செந்தாயின்னு அது ஒரு எண்ணெய் மாட்டி அடிச்சு தின்னும். அடிச்சு தின்னா கூட அது வயிறு ஒட்டி இருக்கும், சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி எத்தனை சாப்பிட்டாலும் எப்ப சாப்பிட்டுனாலும் எப்பவுமே சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா வயிறு மாத்திரம் தண்ணி விடாது. நமக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டு தொப்பை வந்துடும். தொப்பை கலத்துக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணும். இவன் வயிறு அப்படி இருக்கும், கட்டு மாதிரி இருக்கும். விருகோதரா, விருகோதர மாதிரி இருப்பான். மகாசங்கம் அவன் எப்படி ஒருத்தர் சங்கம் ஊதுறான்? புரிய சங்கம் ஊதுறான். அன்சைஸ் லெவல். அந்த சங்கையை நீ தூக்க முடியாது. இங்க இருக்க மொத்தம் கூட தூக்க முடியாது அந்த சங்கை. அந்த சங்கை எடுத்து ஊதுறான். அப்படிப்பட்ட ஆள் எவரா இருப்பான்? இதெல்லாம் பௌன்றம். அந்த சங்குக்கு பேரு பௌன்றம் தத்மௌ. பௌன்றம் என்ற சங்க பெரிய அன்சைசபிள் சங்க, பயங்கரமான செயல் புரிவன். விருகோதரன். விருகோதரன் பாண்டவன். பாண்டவனா இங்க பீமசேனன். பீமசேனன் எடுத்து ஊதுறான். அதுக்கப்புறம் ராஜா குந்தி புத்திர யுதிஷ்டிரா. சோ குந்தியோட மகனான ராஜாவாகிய யுதிஷ்டிரன் அனந்த விஜய சங்க ஊதுறான். நகுல சகாதேவ என்ன ஊதுறான்? நகுலன் சுகோஷ, சகாதேவன் மணிபுஷ்பக சங்க. எல்லாரும் அவங்க சங்க எடுத்து முழங்குறாங்க. முழங்கினோட மற்ற வீரர்கள் என்ன பண்றாங்க? இவங்க அணியில உள்ள வீரர்கள், பாண்டவர்களோட அணியில இருக்க வீரர்கள் மற்றவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத சொல்ற. சங்க எடுத்து 17-18. காஷ்யஸ்ஸ பரமேஸ்வாஸஹ சிகண்டே ச மகாரதஹ திருஷ்டத்விம்னோ விராடஸ்ச சாத்யகிஸ்ச பராஜிதஹ द्रुपतो द्रौपदेयाच्च सर्वसः प्रतिवीपते सौभद्रस्य महाबाहुः सङ्गान् तत्मुः पृथक् पृथक् प्रतिवीपते. பிருத்திவினா பூமி. இந்த பூமி பதே, இந்த பூமி ஆள்பவனே. இந்த பூமி ஆள்பவனே இங்க யார் வருது? திருதராஷ்டிரன் சொல்றாரு. சஞ்சயன் சொல்றார், ஓ பூமி ஆள்பவரே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் 18 நாளைக்கு. பரம விஸ்வாசகா காசியா. வில்வித்தையில் சிறந்த காசிராஜனும். ஒவ்வொருத்தரும் சங்கு ஊதுறாங்க. முதல்ல ராஜாக்கள் சொல்லிட்டு வரான். அப்புறம் இவங்க சங்கு ஊதினாங்கன்னு சொல்ல போறாங்க மொத்தம். மகாரத சிகண்டீச்ச. மகாரதனான சிகண்டியும். சிகண்டினா என்ன அர்த்தம்னா மீசை இல்லாதவன். ஏற்கனவே பணி வாங்கறதுக்காக முன் ஜென்மத்துல அம்பாவா இருந்தா மாறி இப்ப வந்திருக்காரு சிகண்டி. சிகண்டினா அர்த்தம்னா மீசை இல்லாதவன். திருஷ்டத்துய்மன விராடச்ச. திருஷ்டத்துய்மன விராடனும். திருஷ்டத்துய்மன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இருக்கான். அவங்க துருபத ராஜா அந்த துரோணாச்சாரியரை அவமானப்படுத்தினா இல்லையா? அதனால அக்னியில தபஸ் பண்ணி அதுல பிறந்த பையன். இவரை
அர்ஜுனும் விராடனும். அபராஜித சாத்தியகி, பிறரால் அபராஜித, பிறரால் வெல்ல முடியாத சாத்தியகியும் திருப்பதராஜனும் திரௌபதியாச்ச, திரௌபதியுடைய 5 புதல்வர்களும் மகாபாகு சௌபத்ரச்ச. பாருங்க, இங்கே அவருடைய பெருமையை சொல்றது. மகாபாகு, அர்ஜுனனுக்கு பேரு மகாபாகுன்னு பேரு. அவருடைய புல மகாபாகு, நீண்ட கைகளை உடையவன். நீண்ட கை இருந்தா அது மங்களம் பொருந்தியது, அதிர்ஷ்டம். அது நீண்ட கை, கை நீளம் இருக்கக்கூடாது, நீள கை இருக்கணும். அத மாத்தி போடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சுபத்திரனுடைய குமாரன் அபிமன்யும் சர்வச, எல்லாரும், இவங்க எல்லாரும் எல்லா பக்கங்களும் பிரதக் பிரதக்கு தனித்தனியாக சங்கான் தத் முமுகு, அவங்கவுங்க சங்கம் எடுத்து அவர்கள் வாசிச்சார்கள், முழங்கினார்கள். இது வாசிக்கிறதுல கல்யாண குருவல் அல்ல, முழங்கினார்கள், வாசிக்கிறது இல்ல, அது மெதுவா வாசிக்கிறது. அது இப்ப டான்ஸ், அது இப்ப வரும்போது டான்ஸ் முழங்க, அது வாசிக்கிறது. இது முழங்குறது, வேலைகளாம் முழங்குறது. அவங்க அதுவும் இத்தனை வருஷம் அதை அவமானப்படுத்தி எத்தனை கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ஆத்தர் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள குந்தி தேவி தரையில, மண் தரையில படுத்து தூங்குற நிலைமை பார்த்து கண்ணீர் விட்டுருக்கான் பீமன். அதுக்கெல்லாம் தன்னுடைய அஸ்திர சஸ்திரத்துக்கு இதுதான் நேரம், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த சைடு பாண்டவன் ஒரே உற்சாகமும் அந்த எப்பன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த அதனுடைய இது தெரியுது உங்களுக்கு. இந்த சைட்ல சைக்காலஜிக்கலா பீஷ்மனுக்கு விருப்பம் இல்லை அதர்ம யுத்தம், துரோணாச்சாரியருக்கு விருப்பம் இல்லை அதர்ம யுத்தம். எல்லாருக்கும் அஸ்வத்தாமக்கு தெரியும், எல்லாரும் தர்மம் தெரிஞ்சவங்க இது கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்ற நினைப்புல சண்டையை துவங்குறான். நம்ம தோத்து போடுவோம் பரவாயில்ல. சில பேர் வீட்டுல குழந்தை கூப்பிடுவாங்க, உனக்கு ஒண்ணும் வேண்டாது, ஏன்டா பிறந்திருக்க வா சொல்லி கொடுக்க, அஸ்து ஒண்ணும் வேண்டாதுன்னு. அது அம்மா வாயிலிருந்து எதுவும் நல்ல வார்த்தை தான் வரணும், சாபமான வார்த்தை வரக்கூடாது குழந்தைங்களுக்கு. உனக்கு வேண்டாம் வேண்டாம் வா சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு அது என்னத்துக்கு சொல்லுவாங்க. அதனால அப்படி சைக்காலஜிக்கலா உள்ள ப்ராப்ளம் இது. அங்க ஒரு பயம் இருக்கு, இங்க ஒரு உற்சாகம் இருக்கிறது. அதனால இவங்க சங்க எடுத்து ஊதினோன்னு அங்க என்ன நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. சகோஷதார்த்த ராஷ்டிராணாம் கிருதயானி விதாரயத் நபஸ்ஸ ப்ருதிவீம் சைவ துபுலோ வியோனோ நாதயன். மேலும் துமுலஹ சப்தஹ கோஷஹ, துமுல சப்த கோஷகனா அந்த பயங்கர ஆரவார ஒளியானது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சங்கரித்து முழங்கின அந்த சப்தம் இருக்க, அது எப்படிப்பட்ட ஆயிடுச்சு. நபஹ பிரதிபீம்ச ஏவக, அது ஆகாயத்தையும் பூமியும் பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது. அந்த சவுண்ட் எக்கோ இருக்கிறது, அந்த சவுண்டோட ரிதம் அது ஒரு பயங்கரமான சவுண்ட உண்டாக்குறது. எதிரொலிக்கிறது, எக்கோ கேட்கறது அந்த சவுண்ட். தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, வியதாரயத்துன்னா பிளக்க செய்கிறது. எதை பிளக்க செய்கிறது? ஹிருதயானி, ஹிருதயத்தை பிளக்கிறது. அந்த சவுண்ட் எல்லாம் கேட்காம அவன் ஹார்ட் பீட் அப்படியே நின்று போயிடுச்சான். அந்த மாதிரி யாருக்கு? தார்தராஷ்டிரானாம். தார்தராஷ்டிரம்னா யாரு? துரியோதன கூட்டம். துரியோதன சார்ந்த தம்பிகள், அவனை சார்ந்த படைகள், அத்தனை பேருக்கும் கை கால சிவரிங் ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் எல்லாம் கேட்ட உடனே, அந்த பேரிகை சவுண்ட் எல்லாம் கேட்டு இவங்க நீங்க இந்த சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட் அவங்க கொடுக்கறது இல்லையா? நம்ம இப்போ யாருக்கு எந்த மாதிரி இருக்கிறத பொறுத்து இருக்கிறது. நாங்க சின்ன பையனா இருக்கும்போது இந்த நார்த் மெட்ராஸ்ல ஒரு ரேஷன் கடை இருக்கிறது. அங்க அரிசி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்க வரும், சைக்கிள் ஓட்டிட்டு வந்தோம்.
சுட்டுட்டு வரும்போது எதிர்க்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தாலிய புடுங்கிட்டு அறுத்துட்டு ஓடிட்டான். இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய விஷயம் அது. அதனால 50 பேர் துரத்திட்டு போனோம் அவனை. 50 பேர் துரத்திட்டு போனோம். ஒரு ஆள் 2 இல்ல. அவன் மாத்திரம் மாட்டினான்னு வச்சுக்கோ, அப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப வேல்யூ. அப்படின்னா இப்ப வேல்யூ இல்லன்னு கேட்கறாதீங்க. ஒரு பொண்ணு சொன்னா, எங்க மாமனாருக்கு ஒரு விவஸ்தையே இல்ல, ஓட கத்துறா, நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி கத்துறா, ராத்திரி தாலி கைத்து இப்படி வச்சுட்டு படுத்தா உறுத்துறதுன்னு, அதுக்கு போய் கத்துறா. அது எப்படி பப்ளிக் போன்ல பேசுறா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை இல்ல, இது நிஜம். இது அப்படி அந்த காலத்துல ரொம்ப 30-40 வருஷத்துக்கு இப்படி நினைக்க கூட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அதெல்லாம் 50 பேர் தொடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்க. தொடுத்துட்டு அங்க ஒரு சர்ச் இருந்தது, பெரிய மஜேஸ்வர். என்ன பண்ணினா இந்த எடுத்துட்டு போனவன் ராயப்பேட்டை, கரெக்ட், ராயபுரமா, அதான் ராயபுரம், அதான் அங்க பெரிய சர்ச் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி தாண்டிட்டான். நிஜமாவே தாண்ட முடியாது, நாங்க இப்படி பார்த்தோம், தாண்ட முடியாது. இமேஜ் அன்னைக்கு ஒலிம்பிக் ஹை ஜம்ப்னா அவன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவனுடைய வேகம் துரத்திட்டு வந்தவங்களுக்கு கிடையாது. புரியுதுல? இப்போ காப்பாத்திட்டு போனான், ஆனா சட்டம் லிமிட்டட் தாரதமியம் இருக்கு. இப்ப பாண்டவர்களுடைய அந்த வேகம் இருக்கு, அது கௌரவர்கள் சைட்ல அப்படி இருக்காது. அதனால அதனுடைய இவங்களுக்கு அந்த அதர்வத்து சைட்ல இருக்கிறது அதனுடைய பயம் புடுங்கிறது தெரியறது, அதனால தெரியறது. அதனால 20வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அத்தத் விவஸ்திதாம் திருஷ்ட்வா ஆதராஷ்ட்ரம் கபித்வஜகம் பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனிருத்யம்ய பாண்டவம் ரிஷிகேஷம் ததா வாக்யம் இதமாக மஹீபதே. மஹீபதே, மஹீபதன அரசே. திருப்பி தரதராஷ்டிரன சொல்றா சஞ்சயன், அரசே. அத்தஹா, இதன் பின்னர் என்ன நடந்தது? கபித்வஜஹா, கபித்வஜகனா கபின குரங்கு, துவஜகன கொடி. இது குரங்கு கொடி இல்ல, அனுமன் கொடி, ஆஞ்சநேயர் கொடிய பாண்டவா. பாண்டவகன்னா இங்க அர்ஜுனனை குறிக்கிறது. அர்ஜுனுடைய கொடி, அர்ஜுனுடைய ரதத்துல இருந்த கொடி ஹனுமனுடைய கொடி பறக்கிறது. கபித்வஜக பாண்டவகனா அர்ஜுனன் இந்த இடத்துல அவன் இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. பீஷ்மாச்சாரி சங்க முழங்கினர், அதுக்கப்புறம் தான தப்பட்டெல்லாம் மடங்குச்சு, அப்புறம் அந்த ராஜாக்கள் இந்த ராஜாக்கள் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. சஸ்பென்ஸ் நடந்து வந்திருக்கு. இனிமே சண்டை ஒருத்தர் அம்பு போட்டுட்டு சஸ்பென்ஸை போட்டு ஒண்ணு மாறிச்சுக்க வேண்டியதான். எவன் ஃபர்ஸ்ட் கொள்ளுகிறானோ அவன் செத்து போவான். அப்படி ரெடியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது வியவஸ்திதான், வியவஸ்திதான் அனுமதித்து எல்லாம் போர் புரியறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க. எல்லாம் நின்று இருக்கும்போது தார்தராஷ்டிரான் திருஷ்டுவா, இந்த திருதராஷ்டிரனுடைய குமாரர்களையும் இந்த மற்ற சார்ந்த வீரர்களையும் மற்றவர்களையும் பார்த்து இந்த அர்ஜுன் ததா சஸ்திர சம்பாதே. சஸ்திர சம்பாதனா எல்லா ஆயுதங்களையும் அப்போது எல்லா ஆயுதங்களையும் ரெடி பண்ணிட்டு தனு உத்தமையா, உத்தமையானா அவனோட தனுவை நிமித்தி வைக்கிறான். நிமித்தி அதை போர் புரியறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டான். இப்படி போர் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க குமாரர்கள் இருக்காங்க, திருதராஷ்டிர குமாரர்கள் அவருடைய படையெல்லாம் இருக்காங்க. ரிஷிகேசஹா இதம் வாக்கியமாக மேற்கண்டவாறு அவன் கூறினான். என்ன கூறினான்? இப்படி வச்சுட்டு நீ நான் அவங்கள பார்க்க போறேன், எவனெல்லாம் என்கிட்ட சண்டை வந்திருக்கான் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு இவன் வில்ல தூக்கி நிமித்தி வச்சுண்டு கீழ்கண்ட வார்த்தைகளை கூறினான். என்ன வார்த்தைகளை கூறினான்? அடுத்த வார்த்தையில தான் சொல்ல. ஓம்
पूर्णमेवावशिष्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम्. இந்த புக்கு